நாங்கள் கோல்ட் கோஸ்ட் போனப்போ எந்த பிளேஸை விசிட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது தான் காட்டியிருக்கிறேன். நாங்கள் தீம் பார்க்கு தான் போயிருந்தோம். இங்கே தீம் பார்க்கில் வந்து நிறையா பிளேசஸ் 5 பிளேசஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து 3 பிளேசஸ்க்கு தான் போயிருந்தோம். அந்த 3 பிளேசஸ் என்னென்ன அப்படின்னா மூவி வேர்ல்டு, சீ வேர்ல்டு, வெட் அண்ட் வைல்டு. இந்த 3 பிளேசஸ்க்கு சேர்ந்து நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்திருந்தோம். ஒரு டிக்கெட்டோட விலை பார்த்திங்கன்னா $169. இது வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி டிக்கெட்டை வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு நாள் வந்து மூவி வேர்ல்டு தான் போயிருந்தோம். அங்கெல்லாம் வந்து ரைட்ஸு தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வந்து ரைட்ஸு தான். இதில் வந்து ஒரு 5 ரைடு இருந்தது. 5 ரைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ரைடாக தான் இருந்துச்சு. அதாவது அண்டர் 10 இயர் ஓல்டு சில்ட்ரன் எல்லாம் போனாங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த ரைடெல்லாம் வந்து டீனேஜருக்கும் அடால்ட்டுக்கும் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து எந்த ரைடும் இங்கே ட்ரை பண்ணல. ஏன்னா எனக்கு பார்க்குறக்கே பயமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸியாக இறங்குறதுனால நான் ரைட்ஸ் எல்லாம் எது ட்ரை பண்ணலாம். ஆனால் என்னோடய குழந்தைங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அவங்க ட்ரை பண்ணாங்க. அவங்களே வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து யாரோ ஒருத்தர் ஃபேமிலியோடு இங்கே விசிட் பண்ணணுன்னு நினச்சா கண்டிப்பாக இது வந்து அண்டர் 10 இயர் ஓல்டுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா லேட்டன் ரைடு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க போனாங்க. அடுத்து இந்த ரைடு வந்து ஹைப்பர் கோஸ்டர் அப்படின்னு. இது வந்து ரொம்ப லென்த்தி ரைடு. என்னோடய பையன் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இது வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அந்த மூவி கேரக்டரு, அந்த மூவியில் என்னென்ன இது யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ பைக்கு, அந்த பேட்மேன் பைக்கு அதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டாய்ஸ் எல்லாம், அந்த மூவி கேரக்டரில் வர டாய்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மூவி கேரக்டரில் வர்ற மாதிரி எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ரைடு பார்த்திங்கன்னா வாட்டரில் போகிற ரைடுன்னு வச்சுங்களேன். இது கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணல. ஏன்னா வந்து ஃபுல்லாக கிளாத்தெல்லாம் வெட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெட்டானாலுமே அங்கே ட்ரை பண்ணுறக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. பட் பசங்க வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லாததுனால நாங்கள் இந்த ரைடு போகல. இது வந்து பார்த்திங்கன்னா சீ வேர்ல்டு போயிருந்தப்போ நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் சீ வேர்ல்டு போயிருந்தோம். ஒரு நாள் வந்து ஒரு பிளேஸ் தான் விசிட் பண்ணுறக்கு கரெக்டாக இருந்துச்சு. அடுத்த நாள் தான் நாங்கள் சீ வேர்ல்டு போயிருந்தோம். இதெல்லாம் வந்து பென்குயின் இருக்கிற இடம் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்களே பார்க்குறீங்கள பென்குயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. தொகையை விரிச்சிட்டு எல்லாம் அழகாக தொகையை விரிச்சிட்டு அங்கங்கே வாக் போயிட்டு இருந்துச்சு. இது பென்குயின் நீச்சல் அடிக்கிறத தான் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ஷு, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெல்லி ஃபிஷ்ஷு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து போலார் பேர் இருக்கிற பிளேஸுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ அதை பார்க்க முடியல. ஏன்னா அதை எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு வரவே இல்லை. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இங்கே ஷார்க்கு, ஸ்ட்ரிங் ஃபிஷ்ஷு, ஸோ அதெல்லாம் இருக்கிறதா எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்ட்ரிங் ஃபிஷ்ஷு. இதனோட வாலில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ரே மாதிரி இருக்கும். இது வந்து வாலில் தான் அடித்து பீப்புளை வந்து கில் பண்ணும். ஸோ இதுவும் கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபிஷ் தான். மற்ற எல்லாம் இது ப்ராம்பட் இருக்கு இல்லையா, வௌவால்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில், அந்த ஃபிஷ்ஷை. ஸோ இங்கே நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கே. இது வந்து கீழே போய் பார்க்குற மாதிரி இருக்கிறத. ஸோ கீழே போய் பார்க்கும்போது தான் நம்ம இதெல்லாம் நீந்திட்டு போகிறதையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. மேலே வந்து ஒரு சில ஃபிஷ் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து அப்படியே கீழே போய் பார்க்குற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது மறுபடியும் இன்னொன்று வந்து பென்குயினே வந்து இன்னொரு சைடு வச்சுருந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் தான் இதெல்லாம் எடுத்தோம்.
இங்கே வந்து சும்மா அந்த இந்த பேபி பென்குயின் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் வந்து மேலே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் ஸ்விம் பண்ணிட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பிளேஸ் வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி இந்த ஷார்க்கு அதெல்லாம் இருந்ததை வந்து திருப்பி இதில் போட்டிருக்குறோம். இப்போ இங்கேயே வந்து டால்ஃபின் ஷோவும் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்க்கலாம் டால்ஃபின் எல்லாம் எப்படி டைவ் பண்ணுது அப்படின்னு. இந்த ஷோவில் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி டால்ஃபினை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிச்சு. நல்லா இருந்துச்சு இதை பார்க்குறக்கே. ஸோ அப்படியே கடைசியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டால்ஃபின் வந்து ஒரு பர்சனை அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரியெல்லாம் கூட காட்டியிருந்தாங்க. ஸோ இது பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த போட்டில் வராங்க இல்லையா, அந்த போட்டுக்கு முன்னாடி ஒரு 2 டால்ஃபின் அப்படியே டைவ் அடிச்சுட்டு போகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக டைவ் அடிச்சுட்டு போயிருக்கு. ஆனால் அவங்க சொன்னாங்க இது மாதிரியெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அந்த என்ன சொல்கிறது, இந்த விலங்குகள் கூட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதை ஃபாலோ பண்ணதுங்கிறது நிஜமாகவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா மனுஷங்க நாமளே வந்து ஒரு சில டைம் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஸோ விலங்குகள் இதையெல்லாம் செய்யுது அப்படிங்கும்போது நிஜமாலும் ஒரு ஆச்சரியத்துக்கு தகுந்த ஒன்று தான். இந்த பால் போட்டு விளையாடுற மாதிரியெல்லாம் காட்டியிருந்தாங்க. பாருங்கள் எப்படி டைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கடைசியாக வந்து அந்த டால்ஃபினை வந்து பாய் சொல்கிற மாதிரி சொல்ல சொல்லி அதையும் காட்டியிருந்தாங்க. இந்த இடத்த தான் வந்து இந்த 2 டால்ஃபினை ஒரு பர்சன் அப்படியே தூக்கிட்டு கொண்டுட்டு வந்து விடும். பாருங்கள் 2 டால்ஃபினுக்கு இடையில் அந்த ஆள் நின்றுட்டுருக்குறாங்க, அந்த ட்ரெயினரு. அவங்கள அப்படியே தூக்கிட்டு போகும்.
இது வந்து குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒர்த் வாட்சிங். ஏன்னா இது மாதிரி ஷோவை வேறு எங்கே போனாலும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இதில் நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் சிட்னிலேயும் வந்து ஒரு அக்வேரியம் இருக்குது. பட் சிட்னி அக்வேரியத்தில் வந்து நாங்கள் டால்ஃபின் ஷோலாம் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் சிட்னி அக்வேரியம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம். இப்போ ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் இது வந்து கோல்ட் கோஸ்ட்டில் இருக்கிற அக்வேரியத்தில் இந்த ஷோலாம் போட்டிருந்தாங்க. அடுத்து அங்கேயே வந்து ஒரு சில ரைடெல்லாம் இருந்துச்சு. இதில் வந்து டீனேஜர் அடால்ட்டுக்கான ரைடு ப்ளஸ் யங் சைல்டுக்கான ரைட்ஸும் நிறையா இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து நல்ல ஒர்த்து. அந்த அண்டர் 10 இயர் ஓல்டு சில்ட்ரனை கூட்டிகிட்டு போனாலுமே அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் வெட் அண்ட் வைல்டு தான் போயிருந்தோம். வெட் அண்ட் வைல்டுலேயும் வந்து ஜூனியருக்கான வெட் அண்ட் வைல்டு ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அதே மாதிரி டீனேஜர் அடால்ட்டுக்கான இது இருந்துச்சு. ஒரு டீனேஜருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய ரைடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள்லாம் அந்த வேவ்ஸில் போய் நின்று இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரே சேலஞ்சிங் என்னென்னா அந்த ரைடுக்கு தேவையான ஒரு அந்த ஸ்லிப்பரி போர்டு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு போகணும் மேலே. அது கேரி பண்ணி பண்ணுறது தான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதனால் பசங்களாம் ஒரு டைமுக்கு மேலே போடுறதுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு, ஃபன்னாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து ஜூனியருக்கான பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பிக் ரைடு, டீனேஜர் தான் போக முடியும். அண்டர் 10 எல்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது ரொம்ப ரிஸ்கி சைல்டு அப்படி இருக்கிறவங்க, அட்வென்ச்சரஸ் சைல்டாக இருக்கிறவங்களாம் இதை ட்ரை பண்ணுவாங்க அண்டர் 10ல். இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே 2 பேர் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ சிங்கிள் பர்சன் மட்டும் போனாங்கன்னா அவங்க ரைடு போக முடியாது. அது மட்டும்தான் சேலஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.